செடியாய வல்வனிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா நின்கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி ஆகஸ்ட் 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் இரவு 12:58 வரை அஷ்டமி திதி, அதன் பிறகு நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். மாலை 5:27 வரை அனுஷம் நட்சத்திரம், அதன் பிறகு கேட்ட நட்சத்திரம். வைத்திருத்தி நாம் யுகம் பத்ரை கிரணம் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமும் கேட்டையும் ஞாயிற்றுக்கிழமை சேரும் போது மரணயோகம் ஆக வேண்டியதாம். நாள் முழுதுமாக 60 நாளிகை மரணயோகமாக இருக்கிறது. பஞ்சாங்கத்தில் இன்றைய தினம் ஜேஷ்டா விரதம் என்று போடப்பட்டிருக்கும். ஜேஷ்டா விரதம் என்றால் ஜேஷ்டா தேவி என்பவர் மூதேவி என்று கூறுவார்கள். அதாவது மகாலட்சுமிக்கு அக்காளை ஜேஷ்டா தேவி என்று கூறுவார்கள். அந்த ஜேஷ்டா தேவிக்காக இன்றைய தினம் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்துல உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற எல்லா துக்கங்களும் போக வேண்டும் என்பதற்காக சில இடங்கள்ல எப்பொழுதும் துக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது பரம்பரையாக துக்கங்கள் அல்லது ஏதாவது சில வருடங்களாக ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது அதை ஜேஷ்டா தேவியோட ஜேஷ்டா தேவியோட பிரச்சனை என்று கூறுவார்கள். அதாவது வீட்டில் லக்ஷ்மி இல்லாமல் மூதேவியோட அந்த வாசம் என்று கூறுவார்கள். ஆகவே இன்றைய தினத்துல உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர வேண்டும் என்பதற்காக, வீட்டில் அனைத்து கஷ்டங்களும் தீர வேண்டும் என்பதற்காக, தொடர்ந்து வரக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல விடுவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினத்திலே ஒரு மண் கலசத்தை புதிதாக வாங்கி அந்த மண் கலசத்திற்கு பொட்டு 4 பக்கம் பொட்டு வைத்து, அதுக்கப்புறம் மாயிலை வைத்து அதில் நீரை ஊற்றி ஒரு எலுமிச்சம் வச்சு, அதன் பிறகு அதில் ஒரு காயின், ஏதாவது ஒரு காசு போட்டு மாவிலை போட்டு அதில் தேங்காய் வைத்து அந்த வாழை இலையில சிறிது அரிசியை பரப்பி அதில் வைத்து நம்முடைய வீட்டில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் துக்கங்களும் இந்த கலசத்திலேயே போக வேண்டும் என்று நீங்கள் மனதார நினைக்க வேண்டும். அதை செய்வதற்கு காலை நேரம் மிக ஏற்ற நேரம். காலை 8 மணி முதல், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 மணிக்குள் அந்த சுபஹோரை நேரத்தில் நீங்கள் அவ்வாறு நினைத்து அதை பூஜை செய்ய வேண்டும். அதை பூஜை செய்த பிறகு அதன் பிறகு நீங்கள் வாழைப்பழத்தை நைவேத்தியம் செய்யலாம். அந்த வாழைப்பழை நைவேத்தியம் செய்த பிறகு அந்த வாழைப்பழத்தை நீங்கள் அருகில் இருக்கின்ற பசு இருக்கின்ற இடத்துக்கு சென்று பசுவுக்கு அதை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு அந்த கலசத்தை எடுத்து நீங்கள் ஒரு நீர் இருக்கின்ற இடம், அதாவது ஏரியிலோ அல்லது குளங்களிலோ அந்த கலசத்தை போட்டு விட வேண்டும். நதியில போட்டு விடலாம் அல்லது சமுத்திரத்திலும் சரி, அதை அந்த கலசத்தை போட்டு விட வேண்டும். இதோடு நம்முடைய கஷ்டம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அதை போட்டுவிட வேண்டும். அதன் பிறகு நீங்கள் வீட்டை நன்றாக சுத்தம் செய்து, வீட்டிற்கு சுத்தம் செய்து புதிதாக குளித்து, அதன் பிறகு அன்றைய தினம் முதற்கொண்டு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை தினம் முதற்கொண்டு 16 நாட்களுக்கு தினசரி மாலை நேரத்திலே லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பாராயணம் செய்ய வேண்டும். தினசரி மாலை நேரத்திலே நீங்கள் தீபத்தை ஏற்றி லக்ஷ்மிக்கான அஷ்டோத்திரம் பாராயணம் செய்யலாம் அல்லது லக்ஷ்மி ஸ்தோத்திரங்களை நீங்கள் பாராயணம் செய்யலாம். அவ்வாறு செய்தால் மகாலட்சுமி எப்பொழுதும் நம்முடைய வீட்டில் வாசம் செய்வாள் இருக்கிறது. அந்த மாதிரியாக 16 நாட்கள் பூஜை செய்வது 16 பேர்களும் நமக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இன்றைய தினம் ஜேஷ்ட விரதம், மகாலட்சுமி விரதம் இன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிக்கப்பட வேண்டும். துர்வாஷ்டமி, துர்வாஷ்டமம், துர்வா என்றால் அருகம்புல் என்று பொருள். ஆகவே அருகம்புல்லை வைத்து இன்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் துர்காஷ்டமி, ஒளி பொருந்தி அஷ்டமி, வளர்ப்பிள்ளை வருகின்ற அஷ்டமி துர்காஷ்டமி. துர்கை அம்மனை ராகு காலத்திலே வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். வைத்திருது சிராத்தம் என்று போடப்பட்டிருக்கும். ஆகவே இன்றைய தினம் தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களுக்கான வழிபாடுகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி செப்டம்பர் 1/9/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று நவமி திதி. அன்றைய நவமி திதி இரவு 2:43 வரை இருக்கிறது. அதன் பிறகு தசமி திதி வருகிறது. திங்கட்கிழமை கேட்ட நட்சத்திரம். இரவு 7:55 வரை கேட்ட நட்சத்திரம். அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். விஷ்கம்பம் நாம் யுகம், பாலவக்கரணம் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது.
கேட்டையும் மூலமும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை என்ற நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் அதுக்க நவமி, துக்கத்தை போக்குகின்ற நவமி என்று கூறுவார்கள். ஆகவே நம்முடைய வீடுகளில் இருக்கிற துக்கங்கள் போவதற்காக அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது அருகில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு சென்று அம்பாளுக்கு புஷ்ப மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். எந்த புஷ்பம் உங்களுக்கு எந்த புஷ்பம் பிடிக்கிறதோ அந்த புஷ்பத்தை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். தீபம் ஏற்றி உங்கள் பேரிலும் உங்கள் குடும்பத்திற்கு அத்தனையுடைய பேரிலும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நம்முடைய துக்கங்கள் மறையும் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் முதற்கொண்டு 21 நாட்களுக்கு கேதாரேஸ்வர விரதம் என்று சொல்லக்கூடிய விரதம் இருப்பதற்கு ஏற்ற தினம். நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் நாம் செய்கின்ற முன்ஜென்ம வினைகள் தான். அந்த வினைகள் தீர்வதற்காக அன்றைய தினம் முதற்கொண்டு 21 நாட்களுக்கு கேதாரேஸ்வர விரதம், அதற்கான விரதத்திற்கான பூஜைகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாகிறது. அந்த பூஜை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், அன்றைய தினம் முதற்கொண்டு நீங்கள் 21 நாளுக்கு கேதாரேஸ்வரர் முன்னிட்டு சிவ வழிபாடு செய்ய வேண்டும். மஞ்சளிலே ஒரு சிவலிங்கத்தை நீங்கள் வீட்டிலேயே வடிவமைத்துக் கொள்ளலாம். அதாவது சிவலிங்கத்தை மஞ்சளிலே நீங்கள் செய்து கொள்ளலாம். அந்த மஞ்சள் சிவலிங்கத்திற்கு தினசரி பகல் நேரத்திலே, அதாவது பகல் 12 மணிக்கு முன்னாடி, அதாவது சூரிய உதயத்திலிருந்து பகல் 12 மணிக்கு முன்னாடி நீங்கள் தினசரி சிவலிங்கத்திற்கு வில்வ இலையினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதாவது பில்வ ஸ்தோத்திரம் என்ற ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது. அதாவது ஏக பில்வம் சிவார்ப்பணம் என்று நீங்கள் நெட்டில் போட்டாலும் உங்களுக்கு தெரியும். அந்த ஏக பில்வம் சிவார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி பில்வ இலையை அவருக்கு சமர்ப்பணம் பண்ண வேண்டும். அவ்வாறு 21 நாள் பண்ணால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி சௌமங்கல்யம், அதாவது நல்ல சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய பாவங்கள்லாம் தொலையும் அப்படின்னு இருக்கு. 21 நாள் அவ்வாறு செய்ய வேண்டும். அதற்குத்தான் கேதாரேஸ்வர விரதாரம்பம் என்று நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினத்தில் அந்த கடைசியில் 21 நாள் கழித்து அந்த சிவலிங்கத்தை நீங்கள் யாருக்காவது தானம் கொடுக்கலாம். அதாவது அந்த மஞ்சள் சிவலிங்கத்தை தானம் கொடுக்கலாம். அல்லது அந்த இலைகளை எல்லாம், அதாவது தினசரி பூஜை செய்த இலைகள் எல்லாம் நீங்கள் அருகில் இருக்கிற நீர்நிலைகளில் அது போட்டு விட வேண்டும். அதன் பிறகு அந்த சிவலிங்கத்தை உங்கள் வீட்டில் கிணற்றில் போடலாம். அல்லது பெண்கள் தினசரி மஞ்சள் பூசிக்கொள்வதற்கு அந்த மஞ்சளை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அவ்வாறு இருந்தால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள், குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், குடும்பத்தில் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும், வேண்டிய விரும்பின அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும், குடும்பத்தில் சுபகாரியங்களும் விரைவில் நடக்கும். இதற்கு இந்த 2 பூஜைகள் இரண்டு சேர்ந்து செய்தாலும் சரி, அல்லது 2இல் 1 செய்தாலும் சரி. 1 ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு ஜேஷ்டா விரதம் இருந்து அதன் பிறகு 16 நாட்கள் லட்சுமி பூஜை செய்யலாம். அல்லது திங்கட்கிழமை முதற்கொண்டு 21 நாட்களுக்கு சிவ பூஜை, சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும். இந்த 2இல் எதையும் செய்யலாம், அல்லது 2ம் சேர்ந்தும் செய்யலாம். நிச்சயமாக அவ்வாறு செய்தால் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது. அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் என்பது உறுதி. அடுத்து செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி செப்டம்பர் 2/9/2025 செவ்வாய்க்கிழமை என்று தசமி திதி. அன்றைய தசமி திதி இரவு 3:53 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகிறது. செவ்வாய்க்கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு 9:51 வரை மூலம் நட்சத்திரம். அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். பிரீதி நாம் யோகம், தைத்துலாக்கணம், நேத்திரம் 2 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மூலம் நட்சத்திரம் சேரும்போது அமிர்த யோகம், செவ்வாய்க்கிழமையும் பூராடம் சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கஜலட்சுமி விரதம். கஜலட்சுமி, அதாவது 2 பக்கம் யானை இருக்கின்ற அந்த கஜலட்சுமி படத்தை வைத்து பூஜை செய்வதற்கு ஏற்ற தினம். மேலும் எல்லா சிவன் கோயில்களும் கஜலட்சுமிக்கு நிச்சயமாக ஒரு சிலை இருக்கும். ஆகவே கஜலட்சுமி இருக்கின்ற இடத்திற்கு சென்று வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. கஜலட்சுமி பூஜை செய்யலாம். அவ்வாறு கஜலட்சுமி பூஜை அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை செய்வதன் மூலமாக பூமி லாபம் கிடைக்கும். மேலும் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலர் அரசு வேலையை தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். அவர்கள் கஜலட்சுமி பூஜையை செவ்வாய்க்கிழமை அன்று செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் ஆவணி மூலம் என்பது பிட்டுக்கு மண் சுமந்த தினம். அதாவது சிவபெருமான் பிட்டுக்காக மண் சுமந்த தினம். 64 திருவிளையாடல்களில் ஒன்று. அந்த திருவிளையாடல்கள் நடந்த இடம் என்பது மதுரை மாநகரம் என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினம்
பிட்டு உற்சவம் மிக அற்புதமாக நடக்கும். நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கின்ற சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை என்று அன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் ஆவணி மூலமாக இருக்கலாம், அன்றைய தினம் பிட்டு சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய கஷ்டத்தையும் பாரத்தையும் சிவபெருமான் சுமப்பார் என்றிருக்கிறது. பிட்டுக்கு மண் சுமந்த தினம் நம்முடைய அதை பிட்டு நைவேத்தியம் செய்வதன் மூலமாக அந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக நம்முடைய பாரங்கள் குறையும், நம்முடைய கஷ்டங்கள் குறையும், மேலும் நம்முடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சிவபெருமான் சுமப்பார் என்றிருக்கிறது. அது ஆவணி மூலத்தின் உற்சவத்தின் முக்கிய பிரதானமான நிகழ்ச்சி. அடுத்து புதன்கிழமை விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 18ஆம் தேதி செப்டம்பர் 3/9/2025 புதன்கிழமை இன்று ஏகாதசி திதி. அன்றைய ஏகாதசி திதி மறுநாள் விடியற்காலை 4:22 வருகிறது. அதன் பிறகு துவாசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். இரவு 11:08 வரை பூராடம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். ஆயுஷ்மான் நாமயுகம். வணிசை கணம் நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. பூராடமும் உத்திராடமும் புதன்கிழமை சேரும்போது அமிர்த யோகம். ஆகிய புதன்கிழமை என்ற நாள் முழுதுமாக அமிர்த யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் தனிய நாள் என்று போடப்பட்டிருந்தாலும் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். முக்கியமாக பூராடம் நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய எல்லா நல்ல காரியங்களும் அன்றைய தினம் செய்யலாம். பொதுவாக பூராடம் என்பது சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள், ஆனால் சில காரியங்கள் செய்யலாம். அது என்னவென்றால் கணிதம் பயில்வதற்கு, அதாவது மாணவர்கள் புதிதாக கணித பாடத்தை பயில்வதற்கு பூராடம் நட்சத்திரமான புதன்கிழமை மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து கடன் தீர்ப்பதற்கு, அன்றைய தினம் கடன் தீர்த்தால் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வராது. ஆகவே அன்றைய தினம் கடன் தீர்ப்பதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. புதன்கிழமை என்று கடன் தீர்ப்பதற்கு மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. மேலும் வியாதிசுகள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதிசுகள் குளிப்பதற்கு, விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கு புதன்கிழமை மிக ஏற்ற தினம். அவ்வாறு அன்றைய தினம் மாடு வாங்கினால் அன்றைய தினம் ஆயுஷ்மான் நாமயோகமாக இருப்பதால் ஆயுள் முழுவதும் நமக்காக உழைக்கும், அதன் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் என்று இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் பசுமாடுகள் வாங்குவதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் விஷ்ணு பரிவர்த்தன ஏகாதசி. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசி விஷ்ணு பரிவர்த்தன ஏகாதசி என்று கூறுவார்கள். பொதுவாக பெருமாளை வணங்கும் போது அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு என்று கூறுவார்கள். அதாவது அடியாரோட எம்மோடும் பெருமாளோடும் எப்பொழுதும் பிரிவில்லாமல் இருக்க வேண்டும். அதன் மூலமாக எப்பொழுதும் நம்முடன் உறுதுணையாக கிருஷ்ணர் இருப்பார், அதாவது பெருமாள் இருப்பார் என்று கூறுவார்கள். பொதுவாக பெருமாளை நாம் தெய்வமாக வணங்குவதை விட பெருமாளை நண்பனாக ஏற்றுக்கொள்வதே மிகவும் சிறப்பானது. எப்படி என்றால், அர்ஜுனன் கிருஷ்ண பகவானை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அர்ஜுனன் கடைசி வரலை அர்ஜுனனையும் சரி, அவர்கள் சகோதரர்களையும் சரி கிருஷ்ண பகவான் கடைசி வரை காத்தார். ஆகவே எப்பொழுதுமே நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற அன்பு நீடித்து இருக்க வேண்டும், நண்பனாக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்பொழுதும் நம்மோட இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அதன்படி அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு என்பதைப் போலவே அன்றைய தினம் விஷ்ணு பரிவர்த்தன ஏகாதசி. அன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு 11 தீபங்கள், குறைந்தபட்சம் 11 தீபங்கள் ஏற்றி துளசி மாலை பெருமாளை உயர்த்து கேட்டபடி உச்சி முதல் பாதம் வரை படுகின்ற அளவு பெரிய துளசி மாலையை அணிவித்து பெருமாளை வணங்க வேண்டும். அதன் மூலமாக நமக்கும் பெருமாளுக்கு இந்த உறவு எப்பொழுதும் இருக்கும். அதன் மூலமாக எப்பொழுதும் பெருமாள் நம்மை காப்பார் என்று கூறுவார்கள். அடுத்து வியாழக்கிழமை விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 19ஆம் தேதி செப்டம்பர் 4/9/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை துவாதசி திதி. அன்றைய துவாதசி திதி மறுநாள் விடியற்காலை 4:08 வரை இருக்கிறது. அதன் பிறகு திரோசி திதி. வியாழக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம். இரவு 11:44 வரை உத்திராடம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். சௌபாகிய நாமயுகம். பவகரணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடமும் திருவோணமும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். அது வியாழக்கிழமை நாள் முழுவதும் 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் வியாழக்கிழமை மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக உத்திராடம் நட்சத்திரத்தில் நீங்கள் ஒரு சுபகாரியம் செய்யும் போது உங்களுக்கு நட்சத்திர தாராபலன் பார்க்க வேண்டியது இல்லை என்று கூறுவார்கள். அதாவது உங்களுக்கு நட்சத்திர தாராபலன் இல்லாவிட்டாலும் உத்திராடம் நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யலாம் என்று கூறுவார்கள். அதன்படி வியாழக்கிழமை என்று கர்ப்பாதானம் செய்வதற்கு, சாத்திய முகூர்த்தம் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். மேலும் சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் வியாழக்கிழமை சீமந்தம் வளைகாப்பு செய்தால் நல்ல நேரத்தில் அழகான குழந்தைகள் பிறக்கும் என்று கூறுவார்கள்.
குழந்தைகளுக்கு நாமகரணம் என்று சொல்லக்கூடிய பேர் சூட்டு விழா நடத்துவதற்கு ஏற்ற தினம். குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, தேவதா பிரதிஷ்டைகள் செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினம். மேலும் அன்றைய தினம் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு ஏற்ற தினம். வியாழக்கிழன்று போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும் என்று கூறுவார்கள். ஆகவே போர் போடுவதற்கு ஏற்ற தினம். தொலைதூர யாத்திரை, தூரதேச யாத்திரைகள் செய்வதற்கு, அதாவது வெளிநாடு யாத்திரைகள் செய்வதற்கு, தீர்த்த யாத்திரைகள் செய்வதற்கு ஏற்ற தினம். குழந்தைகளை தொட்டில் விடுவதற்கு ஏற்ற தினம். ஆக அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக வியாழக்கிழமை இருக்குது. அதாவது அந்த வியாழக்கிழமை நேத்திரம் ஜீவன் முழுமையாக இருக்கிறது. திதி, வாரம், யோகம், கரணம் போன்ற 5 அங்கங்களும் மிகவும் கச்சிதமாக அமைந்திருக்கிறது. அதாவது வியாழக்கிழமை ஒரு சுபமான வாரம். துவாதசி திதி 4 பேருக்கு சாப்பாடு போறதுக்கு மிக மிக ஏற்ற திதி துவாதசி திதி. உத்திராடம் நட்சத்திரம் உத்தமமான நட்சத்திரம், எல்லா தடைகளும் நீக்கக்கூடிய நட்சத்திரம். சௌபாகிய நாமயுகம், எல்லா பாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய நாமயுகம். பவகரணம், ஆசி வாங்குவதற்கு ஆசி பெறுவதற்கு ஏற்ற கரணம். அன்றைய தினம் நேத்திரம் 2 ஜீவன் 1 முழுமையாக இருக்குது. ஆகவே அன்றைய தினம் நாள் முழுதுமாக, அதாவது உத்திராடம் திருவோணம் வியாழக்கிழமை சேரும் போது சித்தியோகம், ஆக நாள் முழுதுமாக சித்தியோகம். ஆகவே வரக்கூடிய வியாழக்கிழமை மிக மிக உத்தமமான தினமாக, எல்லா நல்ல காரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் வாமன ஜெயந்தி, வாமனர் அவதாரம் செய்த தினமாக இருக்கிறது. அன்றைய தினத்துல வாமன ஜெயந்தி ஆரம்பித்தனால வாமனருடைய படத்தை வைத்து பூஜை செய்யலாம். அல்லது அன்றைய தினத்துல பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் பரிவர்த்தன துவாதசி. அன்றைய தினம் நண்பர்களை வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு உணவளித்தால் அவர்களுக்கும் உங்களுக்கும் இந்த உறவு எப்பொழுதும் நீடித்து இருக்கும். ஆக உண்மையாக நட்பு வளர வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் வியாழக்கிழமை என்று விருந்தினர்களை அல்லது நண்பர்களை வீட்டிற்கு வரவழைத்து உணவு கொடுப்பது நல்லது. அன்றைய தினம் விஜயா துவாதசி, வெற்றியை தரக்கூடிய துவாதசி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் குரு ஜெயந்தி, குரு பகவான் அவதாரம் செய்த தினம். நவகிரகங்களிலே குரு அவதாரம் செய்த தினம் வியாழக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் குரு அவதாரம் செய்த தினம். அன்றைய தினம் நவகிரகத்தில் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரத்தை அணிவித்து, மஞ்சள் புஷ்பங்களை அணிவித்து அல்லது மஞ்சள் புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து, அன்றைய தினத்திலே 3 தீபங்கள், அதாவது குருவுக்கு 3 மிகவும் பிடித்தமான எண்ணிக்கை, அவர் 3 தீபங்கள் ஏற்றி அவருக்கு இனிப்பு நைவேத்தியம் செய்ய வேண்டும். அதை வருவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லது சுண்டல் நைவேத்தியம் செய்து கொடுக்கலாம். அதன் மூலமாக குரு தோஷங்கள் விலகும். முக்கியமாக தனுசு ராசி, மீன ராசி அல்லது தனுசு லக்னம், மீன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கும், குருதசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கும், திருமணத்திற்காக குருபலம் வராதா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் அன்றைய தினம் குரு வழிபாடு மிகவும் சிறப்பான தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் புவனேஸ்வரி ஜெயந்தி. எப்படி பெருமாளுக்கு 10 அவதாரங்கள் இருக்கிறதோ அதே போலவே அம்பாளுக்கும், அதாவது பராசக்தியும் 10 வடிவங்கள் இருக்கிறது. அதில் புவனேஸ்வரி வடிவம் அவதாரம் செய்த தினமாக வியாழக்கிழமை இருக்கிறது. அன்றைய தினத்திலே புவனேஸ்வரி ஜெயந்தியான அன்றைய தினம் புவனேஸ்வரி அம்பாளை வழிபாடு செய்தால் நவகிரகத்தில் உங்களுக்கு சந்திரனை வழிபாடு செய்த அந்த தோஷங்கள் விலகும். அதாவது சந்திரனை வழிபாடு செய்த அந்த நன்மைகள் கிடைக்கும். சந்திர தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அந்த தோஷங்கள் எல்லாம் விலகும். மேலும் அன்றைய தினம் கிருஷ்ணரை வழிபாடு செய்தால் எந்த நன்மைகள் கிடைக்குமோ அத்தனை நன்மைகளும் அன்றைய தினம் புவனேஸ்வரியை வழிபாடு செய்தால் கிடைக்கும் என்றிருக்கிறது. அருகில் இருக்கின்ற பராசக்தி கோயிலுக்கு சென்று அன்றைய தினம் வழிபாடு நடத்தலாம், தீபங்களை ஏற்றலாம், பூஜைகள் செய்யலாம். மேலும் அன்றைய தினத்தில் பராசக்தி கோயில் இல்லாவிட்டால் சிவன் கோயில் இருந்தால் சிவன் கோயிலில் இருக்கின்ற அம்பாளுக்கு நீங்கள் புஷ்பங்களை சாற்றி அதன் பிறகு தேங்காய் பழம் கொடுத்து நைவேத்தியம் செய்து உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரிலும் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக கிருஷ்ணரை வழிபாடு செய்த அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். சந்திர தோஷங்கள், உங்கள் ஜாதகத்தில் சந்திர தோஷங்கள் இருந்தால் விலகும். எவ்வாறு என்றால் 4ஆம் இடம் சந்திரன் பலம் இல்லாமல் இருந்தால் பொதுவாக தாயாருக்கு ஆகாது என்று கூறுவார்கள். மேலும் 2 7ஆம் இடங்களை சந்திரன் நீச்சம் பெற்றோ அல்லது பலம் இல்லாமல் இருந்தாலோ உங்களுடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும் என்று கூறுவார்கள். முக்கியமாக மன வாழ்க்கை திருப்தியாக இருக்காது என்று கூறுவார்கள். ஆகவே அந்த திருப்தி ஏற்பட வேண்டும் என்பதற்காக, சந்திர தோஷங்கள் மறை வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் புவனேஸ்வரர் வழிபாடு செய்து மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் ஹரிவாசனம் காலை 10:18. அன்றைய தினம் காலை 10 மணி 18 நிமிடத்திற்கு ஹரி என்று சொல்லக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்து தீபாராதனை காட்டுவதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் தீபாராதனை காட்டினால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்து வெள்ளிக்கிழமை, விஸ்வாச வருஷம் ஆவணி மாதம் 20ஆம் தேதி
செப்டம்பர் 5/5/9/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை திரோதசி திதி. இரவு 3:13 வரை திரோதசி திதி. அதன் பிறகு சதுர்தசி திதி. வெள்ளிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம். இரவு 11:38 வரை திருவோணம் நட்சத்திரம். அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். சோபன நாம் யுகம். கௌளவக்கரணம். நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. திருவோணம் வெள்ளிக்கிழமை சேரும்போது மரண யோகம். அவிட்டம் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வெள்ளிக்கிழமை என்று இரவு 11:38 வரை மரண யோகம். அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவிற்கு அன்றைய தினம் பிரதோஷம். அன்றைய தினம் பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினத்திலே சிரவண விரதம், திருவோணத்திற்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் ஓணம் பண்டிகை. அன்றைய தினம் ஓணம் பண்டிகையாக இருப்பதனால் அன்றைய தினம் பொதுவாக கேரள மக்கள் அந்த ஓணம் பண்டிகை என்று எப்பொழுதுமே அன்றைய தினம் சிரித்து மகிழ்வார்கள். ஒருவருக்கொருவர் நல்ல வார்த்தைகளை சொல்லுவார்கள். அன்றைய தினம் நீங்கள் உங்கள் தவறி உங்கள் வாயிலே கெட்ட வார்த்தை வந்தால் அது பழித்து விடும். அன்றைய தினம் நீங்கள் அழுதால் அந்த வருடம் முழுதும் அழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அன்றைய தினம் சிரித்தால் சிரித்து கொண்டிருந்தால் அந்த வருடம் முழுவதும் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆகவே புன்சிரிப்புடன் இருக்க வேண்டிய நாளாக வெள்ளிக்கிழமை இருக்குது. அன்றைய தினம் ஓணம் பண்டிகை இருப்பதனால் அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் ஸ்ரீ ஹயகிரீவ ஜெயந்தி, ஹயகிரீவர் அவதாரம் செய்த தினம். ஆகவே அன்றைய தினம் ஹயகிரீவர் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று ஏழாய்க்காய் மாலையை சமர்ப்பணம் செய்து ஹயகிரீவருக்கு நீங்கள் வெள்ளை வஸ்திரங்களை அணிவித்து நீங்கள் பூஜை செய்து விட்டு வரலாம். அதன் மூலமாக குழந்தைகள் நல்ல படிப்பறிவை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். மேலும் தொழில்துறையிலே நல்ல புத்திசாலித்தனம் கிடைத்து தொழில் விருத்தியும் நன்றாக இருக்கும். அடுத்து சனிக்கிழமை. விசுவாச வருஷம் ஆவணி மாதம் 21 செப்டம்பர் 6/9/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை சதுர்தசி திதி. அன்றைய சதுர்தசி திதி இரவு 1:41 வரை இருக்கிறது. அதன் பிறகு பௌர்ணமி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். இரவு 10:55 வரை அவிட்டம் நட்சத்திரம். அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். அதிகண்ட நாம் யுகம். கரசை கரணம். நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. அவிட்டமும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். சதயம் சனிக்கிழமை சேரும்போது அமிர்தயோகம். ஆகிய சனிக்கிழமை நாள் முழுதுமாக அமிர்தயோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் நடராஜர் அபிஷேகம். எல்லா சிவன் கோயில்களும் அன்றைய தினம் நடராஜர் அபிஷேகத்தை செய்வார்கள். அன்றைய தினம் நடராஜர் அபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்தால் தொழில் போட்டியிலே வெற்றி கிடைக்கும். மேலும் கோர்ட்டு வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளும் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் அனந்த விரதம். அனந்த விரதம் என்றால் அன்றைய தினம் அனந்த பத்மநாப சுவாமியை வணங்குவதற்கு, அனந்த பத்மநாப சுவாமியை முன்னிட்டு விரதம் இருந்து பூஜை செய்வதற்கு ஏற்றனும். இந்த அனந்த விரதம் என்பது ஆண்கள் அனுஷ்டிக்கக்கூடிய விரதம். வரலட்சுமி விரதம் வீட்டில் இருக்கின்ற ஆண்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் அனுஷ்டிக்கிற விரதம். அதே போல அனந்த விரதம் என்பது வீட்டில் இருக்கிற பெண்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்கள் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம். அனந்த விரதம் மிகவும் விசேஷமான விரதம். அனந்த பத்மநாப சுவாமியை வணங்குவதற்கு ஏற்றதனம். குறைந்தபட்சம் அனந்த பத்மநாப சுவாமி படத்தை வீட்டில் வைத்து நீங்கள் பூஜை செய்வதற்கு ஏற்றதனம். அன்றைய தினம் மாத நரசிம்ம சதுர்த்தி. மாதம் அந்த சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள், நரசிம்மருக்கான சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் நரசிம்மரை வழிபாடு செய்தால் கடன் சுமையிலிருந்து விடுபட முடியும். மேலும் கடன் சுமைகள் விடுபடுவதற்காக அன்றைய தினம் ருண விமோச்சன சோத்திரத்தை பாராயணம் செய்வதற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது. சனிக்கிழமை சதுர்தசி சேருவது மிகவும் சிறப்பானது. பொதுவாக சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த கிழமை. வளர்பிறை சதுர்தசி என்றுதான் நரசிம்ம சுவாமி அவதாரம் செய்தார்கிறது. ஆகவே நரசிம்ம சுவாமியை அந்த வளர்பிறை சதுர்தசியிலே பூஜை செய்வதற்கு ஏற்றதனம். அந்த இரண்டும் கூடுகின்ற அந்த பிரதோஷ காலம் மாலை நேரத்தில் நரசிம்ம சுவாமியை வழிபாடு செய்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை காலை 7:53 முதல் செப்டம்பர் 1 திங்கட்கிழமை இரவு 7:55 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை, ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 1 திங்கட்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 1 திங்கட்கிழமை இரவு 7:55 முதல் செப்டம்பர் 4 வியாழக்கிழமை அதிகாலை 5:21 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 3 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 4 வியாழக்கிழமை அதிகாலை 5:21 முதல் செப்டம்பர் 6 சனிக்கிழமை காலை 11:21 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு
செப்டம்பர் 4 வியாழன், செப்டம்பர் 5 வெள்ளி, செப்டம்பர் 6 வியாழன், இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்திய பிரதாதி முக்கிய விஷயங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.